இயக்கங்கள், தோற்றங்கள், சப்தங்கள் இதை 3ம் நிறைஞ்சது தான் இந்த பிரபஞ்சம். இந்த 3ம் ஒன்றுக்கொன்று மாறி மாறி தொடர்ந்து சுழற்சியில் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த 3ம் தனக்குள்ள ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கிறதுக்கான சக்தி இருக்குது. சப்தங்கள் தோற்றத்தை தீர்மானிக்கும், தோற்றங்களும் சப்தத்தை தீர்மானிக்கும், இயக்கங்களும் தோற்றத்தை தீர்மானிக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே மாறி மாறி இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிற மந்திரங்கள், அந்த சப்தம் சில தோற்றங்களை தீர்மானிக்கிறதுக்கான சக்தி அதுக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் நிலையான ஒரு தோற்றம் இருக்குது. அதாவது அந்த சப்தம் அந்த தோற்றத்தை மட்டும்தான் உருவாக்க பயன்படும். அதாவது மரங்கள் அசைகிற சப்தம் காற்று இருக்குங்கிற தோற்றத்தை மட்டும்தான் தீர்மானிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை மட்டும்தான் தீர்மானிக்கும். அதே மாதிரி தான் நம்ம சொல்கிற மந்திரமும். அதாவது இந்த மகாலட்சுமி மந்திரம் தரக்கூடிய சப்தம் ஒளியானது செல்வத்தை ஈர்ப்பதற்கான தோற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதை தொடர்ந்து அந்த ஒளியை இயக்கும் போது அதற்கான தோற்றம் கண்டிப்பாக இயங்கும். இந்த மாதிரி நிறையா தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.